வயிறுக்குட்டியா வயிறுக்குட்டியா என்ன விளையாடுறியா விளையாடுறியா? இன்றைக்கு என்ன செய்வோம்? உண்டை துவாயில் வச்சு கிடக்கு. இந்த துவாயில் போய் கொடுத்துட. ஓடு 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 ஓடு. இன்றைக்கு என்ன செய்வோம்? இன்றைக்கு சீஸ் பிஸா செய்வோம். க்ரீம் ப்ரெஸ் சீஸ் பிஸா. ஓகே, வித்தியாசமாக செய்து காட்டும். நான் இப்போ க்ரீம் ப்ரெஸ் பிஸா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் க்ரீம் ப்ரெஸ், மற்றது இந்த சர்வ் என்ற ஒரு சீஸ், அதுக்கு ஒரு சீஸ் தான் அதுக்கும். மற்றது மொட்சரில்லா, அதுக்கும் ஒரு சீஸ் தான். மற்றது இது சீஸ், துருவின சீஸும் பெட்டி சீஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஒரு 3/4 கிலோ. மற்றது ஈஸ்ட் வேணும், ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். தேன் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளவு தான் வேணுமான தேவையானது. இனி இந்த மாவுக்குள்ள ஈஸ்ட்டையும் போட்டு, ஈஸ்ட்டு 16.5 கிராம் ஈஸ்ட்டு கலக்கணும் 1 கிலோ மாவுக்கு. ஏனண்டா அப்போ தான் புளிக்கும், நல்லா புளிச்சு நல்ல வடிவாக வரும். அதையும் கலக்கி மற்றது உப்பையும் போட்டு கொஞ்சம் ஒலிவ் ஆயில் ஊற்றணும். ஒலிவ் ஆயில் ஊற்றினாத்தான் கொஞ்சம் அந்த பிசாவுண்ட மனம் வரும். அதனால ஒலிவ் ஆயில் கொஞ்சம் ஊற்றுறோம். அது 3 மேசக்கரண்டி ஊற்றினா சரி, ஊற்றினா அது சரியாயிடும். இப்போ அதுக்கு அதை குழச்சி போட்டு வச்சா இப்படி வரும். நான் ஏற்கனவே குழச்சி போட்டேன், எடுக்கணுமென்னு நெக்கையெல்லாம் வரது மலமலண்டு குழச்சி போட்டேன். அதை குழச்சி போட்டு இங்கே வச்சுக்கிடுது. உங்களுக்காண்டி இப்போ எடுத்து அந்த அளவை சொன்னேன். அடுத்து இங்கே இப்படி வச்சுருக்கு. பேந்து 3 மணத்தியாலும் ஊற விடணும். எடுத்து இதுகள் எல்லாத்தையும் சின்ன வெட்டணும். எல்லாத்தையும் வெட்டி போட்டு இந்த இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் உப்பும் மிளகும் போட்டு தேனும் விட்டு கலந்து போட்டு அதுக்கு மேலே போடணும். போட்டு செய்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இப்படி ஊதினத்தை இனி அந்த எடுத்து வெட்டி அளவாக எடுக்கணும். இதுக்குள்ளே ஒரு 6 பிஸா செய்யலாம். நாங்கள் 1.5 கிலோ மாவு போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு 1 கிலோவுக்கு தந்தேன் ரெசிபி. இது 1.5 கிலோமா 6-7 பிஸா செய்யலாம். ரவுண்டாக எடுத்து அதையும் போட்டு இதையும் போட்டு 7 பிஸா செய்யலாம். இங்கே பாருங்க, இதுக்கு க்ரீம் ப்ரெஸ்ஸுக்குள்ள தேனை விடுறேன். தேனையும் விட்டு இது 90 cl க்ரீம் ப்ரெஸ். தேன் ஒரு காப்போத்தில் வைங்க. காப்போத்தில் தேன் விட்டால் தான் கொஞ்சம் நல்ல டேஸ்டாக இருக்கும். இது உரைக்காது. அதுக்குள்ளே இது மிளகு தூளும் போடணும். நான் பெரிய ஃப்ரெஞ்சுக்காரி இல்லை, ஆனால் சொல்லிட்டேன், தப்பு. இந்தாங்க, போட்டு மிளகு தூளை போட்டு கலந்து விடணும். கலந்து கொஞ்சம் உப்பும் போடும். உப்பு ஒரு தேக்கரண்டி, இதுக்கு ஒரு தேக்கரண்டி, அதுக்கு ஒரு தேக்கரண்டி போட்டால் கரெக்ட். இங்கே பாருங்க, இப்படி கரண்டியால் எடுத்து நல்ல வடிவாக கலக்கி போட்டு வாயில் வச்சு பாருங்க. கொஞ்சம் இனிக்கும், கொஞ்சம் இதாகவும் இருக்குது, உரைப்பாகவும் இருக்குது. இதுதான் சரி. அதே மாதிரி இதையும் கலந்து போட்டு இதையும் நல்லா கலந்துட்டேன். இனி இதை சின்ன வெட்டி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். வேறு இதுதானே அந்த மோசரில்லா சீஸ். இதை சின்ன வெட்டணும். இது மோசரில்லா சீஸ், இது மற்ற சீஸ். இது ஆட்டுண்ட பாலில் செய்கிற சீஸ். இதையும் எடுத்து சின்ன ரவுண்டாக வெட்டுவோம். நீங்கள் எப்படி வெட்டினாலும் சரி, நான் ரவுண்டாக வெட்டு அவையில் செய்து காட்டின மாதிரியே செய்ய போகிறேன். பாருங்க, இப்படி ரவுண்டாக வெட்டி போட்டேன். இனி எடுத்து அதை காலை பக்கம் வச்சுட்டு இந்த மாவை 6 போலாக எடுக்கணும். ஒரு போலாக எடுத்து உருட்டணும். இங்கே பாருங்க, இப்படி இருக்குது. இப்படி
இப்படியே உருட்டி எடுத்துடணும். ஒரு 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 இதுக்கும் போலும் ஒவ்வொரு அளவில் இருக்கும். நீங்கள் இது வச்சு நிறுத்தாலும் சரிதான், தெராசு வச்சு. இங்கே நாங்கள் 7 போலாக உருட்டி வச்சுருக்கிறோம். 1 2 3 4 5 7 போல் 7 போலாக வச்சுருக்கிறேன். அது ஒரு போல் எடுத்து செய்து காட்டணும் உங்களுக்கு. போகிறாங்க இங்கே பாருங்க, இப்படி வடிவாக எடுத்துட்டேன். ரவுண்டாக எடுக்கையில் நீங்கள் எதுவும் பார்க்க வடிவாக எடுப்பீங்க. எடுத்துட்டேன். இனி எடுத்து தட்டில் போட வேண்டியது. இங்கே பாருங்க, இப்படி போட்டுட்டேன் இந்த தட்டில். அதுக்கு மேலே க்ரீம் ப்ரெஸ் கரைக்கி வச்ச க்ரீம் ப்ரெஸ்ஸை போடணும். அதுக்கு மேலே இந்த மோசரில்லா சீஸுகளை போடணும். போட்டுட்டு இப்போ இந்த சீஸை போடணும், துருவின சீஸ். எல்லாம் சீஸ் தான். என்னடா இது சீஸாக சாப்பிட்றேன்னு நினச்சி கொள்ளாதீங்கோ. ஆனால் பிள்ளைகளுக்கு விருப்பம் என்ன செய்கிறது, போய்க்கல கட்டி கொடுக்கல அதுக்கு இது கட்டி கொடுத்தோம்னா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வருவேன். இல்லையாண்டா அது என்ன சாப்பாடுன்னு சொல்லுவேன். கரண்டியால் ஒரு 3 கரண்டி போட்டேன் நான். போட்டு நல்ல வடிவாக பரப்பி விடுவோம். பரப்பி விடுறது நான் இந்த தனி கையால் செய்கிறபடியாக உங்களுக்கு காட்ட முடியல, சாரி. இங்கே பாருங்க, பரப்பி விட்டுட்டேன். இதுக்குள்ளே இனி மோசரில்லா சீஸ் கொஞ்சம் துருவி இப்படி போடும். பரப்பி ஆறுக்கும் ஏற்ற மாதிரி வெட்டி வச்சிங்களா சரி. அடுத்தது இந்த சீஸ் அடுத்த சீஸ் பேருந்து இந்த சர்வ் இந்த இதுக்கு ஒரு சீஸ் தான் இப்படியே வைக்கணும். இப்போ நீங்கள் 180 பாக டிகிரியில் ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா மொறுப்பாக அதில் வடிவாக வந்துட்டு இங்கே நான் வச்சுட்டேன். இங்கே பாருங்க, எல்லாம் இனி போட்டுட்டேன். எல்லாத்தையும் போட்டுட்டேன். இது 2ஆக போட்டுவிட்டேன் நான் பெரிய தட்டில் போட்டுட்டு. பாருங்க, நான் போட்டுட்டேன். இன்னொன்று அவியல் அது முடிஞ்சு. இது ரக்க ரெடி. அதை ரக்கி போட்டு சாப்பிட சரி. இங்கே பாருங்க, ரக்கிட்டேன். இப்படித்தான் வரும். இது இறுகிடும் பேர்ந்து கொஞ்சம் இப்போ ஆடும். சீஸு சுடத்தானே ஆடும். இனி இறுகிடும். இனி வட்டி போட்டு ஒருத்தராக ஒன்று எடுத்து சாப்பிடுவீங்க. சாப்பிட சரி. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு தானே. இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.